ஸ்டார்ட்டா நீ பேசலன்னு சொல்லிட்டு தான் தனியாகவே உட்காந்துருக்கோம். ஓகே, புண்டஸ் லீகா உனக்கு தனியாக ஒரு போர்ஷனை போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இவனுக்கு கேள்வி இருக்குது, டவுட் இருக்குன்னு சொன்னான். ஸோ அதனால் இவனையும் உட்கார வச்சுருக்கோம். என்ன போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு? ஆக்சுவலி போன வருஷத்தோட இந்த வருஷம் எனக்கு ஒரு நல்ல வருஷம். போன வருஷம் தான் கொஞ்சம் ஆங்கிள் குறிப்பிட்டே மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பயர்ன் மியூனிக் ஃபேன்ஸ் அது இப்படி இருக்கக்கூடாது. 12 வருஷமா அப்படி இருந்திருக்கா? ஓ, அப்போ பேசிக்காக ஒரு ஃபார்மர் லீகா இருக்கணும், புண்டஸ் லீகா வாழ்ந்துடக்கூடாது. அடிடாஸ் வெட்டு வருஷம் பேயர் லெவர்குசன் மேட்ச் எங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்டா இருந்துச்சா? வெட்ட வேண்டியது உன் தலையை. ஒழுங்கா பேசு. ஒரு ஃபேனா பேசுறான். பேசு பேசு பேசு. ஃபேன் ஆஃப் பயர்ன் மியூனிக்கா பேச கூடாதா? ஃபேன் ஆஃப் தி சரி வந்து உட்கார்ந்துங்கடா ரெண்டு பேரும். எங்க பிடிச்சேனே தெரியலண்ணா. சரி இல்ல சரி சொல்லு, ஏன் போன வருஷம் வந்துட்டு எங்களுக்கு சரி ஃபேனா சொல்ற, இந்த வருஷம் என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? கம்பெனி சைன் பண்ணது தான் பெரிய விஷயமா? கம்பெனி சைன் பண்ணது பெரிய விஷயம் சொல்லல. ஒலிசே வந்தா சாணையவே உட்கார வச்சோம், அது ஒன்று முக்கியமானது. அதுதான் உங்கள் சிட்டி இவனுக்கு உங்கள் யுனைடெடுக்கு வந்து ராஷ்போர்ட் எப்படியோ அது மாதிரி எங்களுக்கு சாணே. ஓகேவா? அவங்கள உட்கார வச்சது ஹாரிக்கேன் வச்சு ஆட வச்சது ஃபர்ஸ்ட்டு. உங்கள் ராஷ்போர்டு நான் எப்போ யுனைடெட் ஃபேனாக மாறினேன்? நான் இங்கிட்ட நான் அந்த பக்கம் இருக்காங்க, அந்த பக்கம். ஓகே, அது தொடாம அந்த கிளப் இருக்குடா சொல்கிறேன். ஆனால் சைன் மறுபடியும் யுனைடெட்னு போயிட்டு அது யுனைடெட் டாபிக் ஆகிறதா சொல்லு. மற்றபடி லீக் ஆனால் நான் உண்மையிலே ரொம்ப காம்படேட்டிவாக இருக்குண்ணா இந்த வாட்டி. ஏன் டாப் 4 என்ன பாயிண்ட்ஸ்? டாப் 4லாம் கதி கலங்குது எங்களுக்கே. இப்போ அப்படியே இருங்க, அவன் தெரியுமா சொல்றான், லீக் அழிக்கிறாங்கன்னே அவன் ஏன் தெரியுமா சொல்றான், இவ்வளவு வருஷம் போட்டே இருந்தது டாட்மண்ட் லைப்சிக் 2 பேர் இல்லாம புதுசா ஒரு 3 பேர் மேல வந்திருக்கானுங்க. லைப்சிக் 4th இருக்குல்ல. லைப்சிக் ரொம்ப மட்டமா ஆடுறானுங்க. லைப்சிக் வந்து சூப்பரா விளையாண்டுருந்தாங்க. நடுவில் வந்து இந்த பாட்டில் பண்ணிட்டானுங்க ஒரு 2-3 மேட்ச். அதனாலதான் இல்லைன்னா அவனுக்கு 4th இருக்கான். இல்லைன்னா அவனுங்களுக்கு எங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருந்தானுங்க. அவனுங்க பேல் லெவர்குசனுக்கு அவனுங்க மேலே இருந்தானுங்க பாயிண்ட்ஸ். நடுவில் வந்து பாட்டில் பண்ணலாம் தான் அவனுக்கு கீழே வந்தானுங்க. ஓகே. ஸோ பட் ஆனால் இந்த வாட்டி என்னன்னா கான்ஃபிடென்ட்டா வந்துட்டு நீங்க ஜெயிச்சிருவீங்க. இல்லை நான் வாய வைக்கல. ஏன்னா போன வாட்டி இப்படிதான் வாய வச்சேன், தோத்துட்டானுங்க அவனுங்க. இந்த வாட்டி நான் வைக்க மாட்டாது. ஓகே, எங்களுக்கு என்னன்னா ஏதோ ஒரு கப் அடிக்கணும் எப்படியாவது. எங்களுக்கு ஹாரிக்கன் ஏன்னா எனக்கு மூட நம்பிக்கையே இருக்காதுண்ணா. போன வருஷம் மூட நம்பிக்கை கொண்டு வந்துட்டானுங்க. ஹாரிக்கன் உள்ள கொண்டு வந்தோம், கப் அடிக்க மாட்டானா. உண்மையிலே அப்படிதான் நடந்துச்சானா. எந்த கப்புமே அடிக்கல, நாங்கள் எதுவுமே அடிக்கல. டைகர் கப்பு அந்த மாதிரி கப்பு எதுவுமே அடிக்கல. இந்த ப்ரீ ஃப்ரெண்ட்லாம் போய் அடிப்பானுங்களா, அது கூட அடிக்கல நாங்கள். ரைட்டு, சீரியராண்ணா அவரு. சரி, எனக்கு ஒரு டவுட், எதுக்கு நாயர் சிட்டி பண்ற தப்பு தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா நீங்க பாருங்கண்ணா, ஒரு லெஜண்ட் இப்ப ரொனால்டோ வந்திருக்காரு. நாங்க வந்து ரொனால்டோ அப்படியே அனுப்பல, ஒரு லெஜண்ட் வந்துட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். ஒரு ஃபார்முக்கு கீழே போறாரு, அவர் அப்படியே துரத்தி விடல. நாங்க எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு அப்படியே போப்பா ஒரு மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, பின்ன வெறும் ஒரு கிளப் தான் வாழணுவாங்கன்ற மாதிரி. அப்போ வச்சது எனக்கு புரியல. நாயர் ஆல்ரெடி ஒலிவர் கான் வந்து அலிஸ்டான், அடுத்து இவன் இப்போ என்னதான் கோல் கீப்பர் மட்டும் ஜெர்மனி. மேனுவல் நாயர் ஒரு ஃபேனா நான் சொல்கிறேன். நாங்கள் பண்ண தப்பு என்னன்னா, சிட்டி இப்போ ராட்ரியை வந்து அந்த பொசிஷனில் வச்சு ஆட வச்சு அந்த பொசிஷன் வந்து இப்போ டிபெண்டன்சி இருக்குல்ல, அதே மாதிரி தான் எங்களுக்கு ஜெர்மனிலையும் சரி இதுலேயும். எப்படின்னா நாயரே வச்சு விளாண்டது. இப்போ என்ன வச்சுன்னா எந்த கோல் கீப்பராக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அவனை யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல? மேனுவல் நாயர் அந்த இது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. நான் சொல்கிறேன் அந்த பொசிஷன். இப்போ வந்து சிட்டியில் என்ன பிரச்சனை, ராட்ரி போனால் பசில் உடஞ்சிச்சு சொல்கிறேன். இப்போ கோல் கீப்பர் வந்து அது சொல்ல இவன் என்ன சொல்கிறான்னா, நாயர் லெவலுக்கு யார் பண்ணாலுமே நாயர் மாதிரி பண்ண முடியல. 2 பேர் இருந்தாங்கண்ணா அப்படி. நூபல்னு ஒருத்தர் இருந்தான். இப்போ வந்துட்டு ஆக்சுவலி நான் பேனுக்கு சொல்கிறேன், நூபல்னு ஒருத்தர் இருந்தான். அதுக்கப்புறம் பர்டஸ்னு ஒருத்தர் வந்தான். இப்போ வந்தான், இஸ்ரேலேருந்து வந்தான். அவன் நல்லா தான் விளாட்றான். ஆனாலும் ஃபேன்ஸ் மத்தியில் என்ன பிரச்சனை, ஃபஸ்ட்டு பிரச்சனைனா இஸ்ரேல் அவன். அதனால நிறைய பேர் பேக்கில் இது பண்ணுறாங்க. செகண்ட் வந்துட்டு அவன் கொஞ்சம் ஹைட்டு கம்மி. இன்னொன்று வந்துட்டு அவனுக்கு இப்போ தான் டைமே கொடுக்குறாங்க. இருந்தாலும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நாயர் வந்து கொண்டு வரல அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் இது கிட்டத்தட்ட விராட் கோலி ஃப்ளைன்ஸ் ஆர்சிபி பற்றி பேசுகிற மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் அவர் ஃபார்மில் இல்லை உண்மையிலே. நான் ஃபேனாக சொல்கிறேன், போன வீடியோ சொல்லியிருப்பேன்ல, அவர் ஃபார்ம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் முன்னாடி இந்த மாதிரி பயம் வயசாயிருச்சு. நீங்கள் வந்துட்டு பேசிக்காக ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் வின்சென்ட் கம்பெனியோட பெரிய ஆள் நான். அவர் அது கரெக்டு. பட் அதான் வின்சென்ட் கம்பெனி மேனேஜர் ஆகிட்டான். எனக்கு வயசாகிடுச்சு, நான் மேனேஜர். இவன் அட்லீஸ்ட் என்னை அசிஸ்டன்ட் ஆக்கிக்கோங்க அப்படின்னு செஸ் ஃபேப்ரிகாஸை தான் பண்ணான்.
கோமாவுக்கு போய் விளாட தான் போனான். எனக்கு என்னால் முடியலையா இல்லை அவன் என்ன டெசிஷன் எடுத்தான்னு தெரியல. கட் பண்ணால் செகண்ட் ஹாஃபில் போய் மேனேஜர் ஆகிட்டான். சரி ஓகே, அதான் எக்ஸ்டென்ஷன் எது கொடுத்துருக்காங்கன்னா அவனை லெஜெண்டாக ரிட்டையர் ஆக்குறதுக்கு. சரி, ஜான்வரி வந்து கிளாப்போட என்ட்ரி புண்டஸ்லீகாலே பெரிய என்ட்ரி வந்து கிளாப் உள்ள வர போகிறது. நல்ல பாயிண்ட் எடுக்கணும். ஜனவரி 1ஆம் தேதி 2020 வருவானா ஆர்பி டீம் ஓவரால் ரெட் புல் ஃபுட்பாலுக்கே. ஆனால் அவனோட டெசிஷன் மேக்கிங் வந்து ஆர்பியில் ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ என்னன்னா ரோஸை சாக் பண்ணான்னு இருக்காங்க, மார்க்கோ ரோஸ் மேனேஜர். ஏன்னா இது வரைக்கும் லைப்சிக் குவாலிஃபை ஆன சாம்பியன்ஸ் லீக்ல எல்லாத்துலேயுமே இவ்வளோ மட்டமான சீசன் இருந்ததே கிடையாதான். ஓரளவுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 மேக்ஸிமம் லெவலில் குவார்டர் போயிருக்கானுங்க ஒரு சீசனு. அது நீங்கள் ஜெயிச்ச சீசன் வந்தது. ஸோ அது எப்படி ஒரு மேனேஜரால் சாம்பியன்ஸ் லீக் ஒர்க் ஆகலை. இவனுங்களே தான் அவனை ஃபஸ்ட்டு சாக் பண்ணாங்க, இவனுங்களே தான் மறுபடியும் கூட்டம் வந்திருக்கானுங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணாங்க. இன்னொரு சைடில் என்ன இருக்குன்னா, ஆர்பியில் வந்து கிளாப்போட க்ளோஸ் ஃப்ரெண்டு பெப்லைண்டஸ் இருந்தால அவனை சாக் பண்ணிட்டாங்க சால்ஸ்பர்கில். இவன் வரப்போ இவன் கூட இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவன் வந்தானா எப்படியும் இவனை அதுக்கு தானே வச்சுருக்காங்க, டெசிஷன் மேக்கர். நீங்கள் சொல்கிறது தான். இந்த ஒரு 4 கிளப் வச்சுருக்காங்க, நியூயார்க் சிட்டி, லைப்சிக்கு, லீட்ஸ் யுனைடெட். 4 கிளப் வச்சுருக்கோம். 4 கிளப்பில் நீங்கள் எடுக்கிறது டெசிஷன். இதில் 3 கிளப்பு ரொம்ப மட்டமாக ஆடிட்டு இருக்கு. இது லீட்ஸ் யுனைடெட் மட்டும் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஆஃப் 6 மந்த்ஸ்லாம் எந்த ஒரு பெரிய சேஞ்சும் பண்ண முடியாது. ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு டைட்டில் ரிலீஸ் பண்ணோம், ஒரே ஒரு மேட்ச் வின்னிங்கில் தான் நாங்கள் இருக்கோம். ஒரு மேட்ச் தோத்துட்டோம்னா நாங்கள் அவ்வளோதான். பாட்டில் சொல்ல முடியாது. ஆனால் டைட்டில் உங்களுக்கு தான் சொல்கிறப்ப. ஆனால் டைட்டில் நான் வாய் வைக்கல இந்த வாட்டி. ஏன்னா நான் நிறைய வாட்டி இப்படி தான் அட்ரினல் வந்து நிறைய வாட்டி வாய் வச்சிருக்கேன். நான் வாய் வச்சு அடுத்த நாள் பார்த்தா இன்ஜூர்ட் ஆவேன். இதனாலே நான் எதுவுமே பேசுறது இல்லை. ஹாரிகேன் எப்படி விளையாட்டுருக்கோம்? ஹாரிகேன் இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து வந்தாராம் அவர். வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனைனா பேக்கப் இல்லை எங்களுக்கு உண்மையிலே. ஸ்ட்ரைக்கர் டெல்லுன்னு ஒருத்தன் இருக்கான், ஆனால் அவனுக்கே பேக்கப் வந்து எங்களுக்கு வேணுன்றத தேடிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள். இவன் ஜிட்டன்ஸு. இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், மியூசியாவில் விற்க போகிறீங்களா சிட்டிக்கு? என்ன கேட்டிங்கன்னா 2023 சீசனில் கடைசி மேட்ச்சில் நாங்கள் அந்த கோல் அடித்தோன்னா ஓகேவா. எனக்கு வந்து அப்போ முசியால் எப்படி இருந்தானா, மகான் படத்தில் வந்து அந்த நீ தான் கடவுள், நீ தான் அந்த ஒரு இந்த ரேஞ்ச் எனக்கு. இப்போ வெளில போயிட்டானா எனக்கு தெரில, கிமிச்சு போகிறது கூட எனக்கு தெரில எனக்கு. ஆனால் முசியாவில் போனால் எனக்கு அப்படியே பிளாங்காக இருக்குது ஏதோ. எனக்கு எப்படின்னா அப்படியே ரொம்ப டிப்ரெஷன் தோணுது எனக்கு. அந்த நாயர் போகிறான், முல்லர் போயிட்டான், எல்லாம் போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பழைய நான் பார்த்த அந்த பேன் போயிட்டே இருக்காங்கன்னு தோணுது எனக்கு ஏதோ. முசியாலாவும் போயிட்டானா எனக்கு ரொம்ப. ஆனால் முசியாவில் 26 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்குது அவனுக்கு. ஆனால் சிட்டி ரெடி டு ஃபுல் கேஷ் இன் தெரியல. ஆனால் இவனுங்க இதுக்கும் போக மாட்டானுங்க, ஃப்ளோரின் வேர்ட்ஸ்க்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. ஆனால் மேஜராக வந்து இதுக்கு பண்ணுவானுங்க, சானியை வந்துட்டு பாஷா எல்லாம் அந்த மாதிரி தள்ளிட்டு ஜிட்டன்ஸ் போயிடுவாங்க. நீங்கள் மட்டும்தான்டா வேர்ல்டு கப் டீம் இதிலே தேடுறீங்க. இங்கிலாந்து எஃப்ஏ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆக்டிவாலாம் இல்லை. டியூஷனில் வந்திருக்கான், என்ன ஆகுதுன்னு தெரில. ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது வந்து ஜெர்மனியோட டியூஷ் ஃபுட்பால் அவங்க அசோசியேஷன் தான். இதுக்குள்ளேயே நாங்கள் இன்னும் டேலண்ட்ஸ் தேடி இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே தான் பண்ணுறது. அதுதான் வந்து எல்லா மேட்சும் பார்ப்பான். நான் வந்துட்டு புண்டஸ் லீக் எல்லா மேட்சும் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருப்பான், எல்லா மேட்சும். சரி, அவன் மேலே பார்க்குற ஒரே ஆள் அவன் தான் இருக்கும். அப்படி இருக்கலாம். அதே மாதிரி ஹான்சிப்ளிக்கு பண்ணிட்டு இருந்தான் அவன். ஹான்சிப்ளிக்கு அப்படி தான் பண்ணிட்டு இருந்தான். ஹான்சிப்ளிக் வாஸ் நாட் எ ஃபெயிலியர். அவன் மேலே வச்ச எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. என்னடா படம் நல்லா தான் எடுத்தோம், ஓடலாம். அதுதான் உண்மை. அவன் வந்து செக்ஸ்டூபிள் அடிச்சிட்டான். அடுத்தவன ஜெர்மனிக்குள்ள இவ்வளோ செட் அவன் அடித்தது முக்கால்வாசி அந்த டைமில் ஜெர்மன் ப்ரைமில் இருந்த பிளேயர்ஸ். கிம்மிச்சு ப்ரைமு, நீனே சொல்லு, உங்களில் எல்லாமே ஜெர்மன் பிளேயர்ஸ் தானே இருந்தாங்க பேனில். லெவன்டாஸ்கி தவிர அதில் இருந்தது எல்லாமே பிரைம் ஜெர்மன் பிளேயர்ஸ். விட்டுரு, எல்லாருமே செம்ம பிரைம்ல இருந்தாங்க. அப்போ இவன்ட்டு அந்த டீமை கொடுக்கும்போது என்ன நினச்சாங்க, அடுத்த வேர்ல்டு கப்பு கையோட கத்தார்லேருந்து கப்போட இறங்குறான்னு நினச்சது தான் தப்பு. கரெக்ட் தானே? ஓ மை காட், இன்னும் 2 பேரும். சரி, அதோட முடிச்சுப்போமா இந்த எபிசோடு? லெவர்கூசன் பற்றி பேசலாம். லெவர்கூசன் என்ன சொல்லு? லாஸ்ட் சீசன் உங்களுக்கு நீ தான் மதிக்க கூடாது. ஆனால் அப்படிலாம் இல்லைண்ணா, நீங்கள் வேற. ஆக்சுவலி எங்களுக்கு நல்ல காம்படிட்டராக இருக்காங்கண்ணா அவங்க. ஆக்சுவலி அது போன வருஷமே எங்களுக்கு இல்லை, இந்த வருஷமும் இருக்கானுங்க அவனுங்க. அண்ணா அந்த சொன்னார்ல வினிஷ் அண்ணா வந்துட்டு அவனுக்கு வந்து பேரை விஷ்ணுனே ஆகிட்டாங்க. ஒரு வருஷம் தாங்க வரேன், அடுத்த வருஷம் வரமாட்டான்னு நான் அப்படிலாம் நம்பிட்டே போனேன். ஆனால் இன்னும் அவனுக்கு காம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படின்னா இந்த டிஎஃப் போக்கள் வெளில தள்ளி விட்டானுங்க. அதுக்கு காரணமே நான் ஒருத்தனை நம்பினேன், அவன் தான் நாயர் தான். இன்னொன்று வந்துட்டு ட்ரா. இப்போ வந்து எப்படின்னா நாங்கள் வந்து இவங்களை நம்பி தான் இருக்கோம். கீழே இருக்க டீம் யாராவது ஒருத்தவங்களாம் வந்து மேலே இருக்க டீமை போட்டு தள்ளுறங்க அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அப்படி போட்டு தள்ளனா மைன்ஸ்னு ஒரு டீமு எல்லா பெரிய இதெல்லாம் அவன் தான் போட்டுட்ருக்கான். எங்களை கூட அவன் தான் போட்டான்.
அப்புறம் இப்போ பேர் லெவர்குசனுக்கு வந்து அடுத்த மேட்ச் இருக்குது ஜனவரி 15. எப்படியா அவனுக்கு மட்டும் போட்டிங்கன்னா நான் வந்து நிம்மதியாக போயிட்டுருப்போம் ஓரளவுக்கு மேலே. ஏன்னா லெப்பிஸுக்கு அவன் தான் போட்டான், டாட்மண்ட் அவன் தான் போட்டிருக்கான். டாட்மண்ட் காணாமலே போயிட்டான். 6th. லாஸ்ட் சீசனே ஃபைனலு. இந்த சீசன் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. பிளேயருக்கும் மேனேஜர் ஒருத்தனுக்கு. ஆனால் எங்களுக்கு போன சீசன் வந்து ரொம்ப நல்ல சீசன் தான் புண்டஸ்லீகா அதிலே. ஏன்னா செமிஃபைனல் ஃபைனலிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டீம்ஸ் தான், பெரிய பெரிய டீம்ஸ்லாம். அவ்வளோதான். ஸோ அப்போ பரவாயில்லன்ற ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல. ஜெர்மனி லீகா நல்லா இருக்குன்ற. லீகா நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஆனால் எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்ஸான ஒரு சீசன் அது. சரி, ஒரு வேலை என்னன்னோ நடந்து மறுபடியும் இந்த வாட்டியும் ஜெயிக்கலன்னா ஹாரி கேன் நெக்ஸ்ட் சீசன் வச்சுக்க சொல்லுங்க. நான் வந்து என்ன பண்ணேன், அப்படியே போய் ஜூலியன் ஆல்வரஸை கூப்பிட்டு இங்கே வந்துடுவேன். ரைட்டு. சரி, அதோட முடிச்சுப்போமா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.